வெளிப்படுத்தும் விசேஷம் 1 அதிகாரம் 21 வசனம். நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்து போல ஜெயம் கொள்கிறவனோ அவனோ என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆண்டவர் ஜெயித்தார், நம்மை கிறிஸ்துவுக்குள் ஜெயிக்க வைக்கிறார். ஆண்டவர் 4 காரியங்களை ஜெயித்தார். 2 உலக பிரகாரமாக, 2 ஆவிக்குரிய பிரகாரமாக. போன வாரம் 4 காரியங்களில் முதலாவது ஒரு காரியம் பார்த்தோம். ஒரு விசுவாசி உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. 2வதாக அவன் மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். 3வது சுயத்தை ஜெயிக்க வேண்டும். 4வது சாத்தானை தோற்கடிக்கப்பட்டவனை ஜெயிக்க வேண்டும். இந்த 4ஐயும் ஒரு தேவனுடைய பிள்ளை யாராய் இருந்தாலும் சரி எது கொண்டுதான் ஆகணும். என்றால் நாம் இருக்கிறது உலகம். இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு விசுவாசத்தினால் கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிப்பதினால் நாம் என்ன செய்கிறோம்? ஜெயிக்கிறோம். அதே சமயம் உலகம் என்று இன்னொன்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16. உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் அன்பு கொண்டால் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ள எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவை. ஆண்டவர் பூமியை தான் சிருஷ்டித்தார், உலகத்தை சிருஷ்டிக்கவில்லை. தேவன் சிருஷ்டித்ததை எல்லாம் நல்லது என்று கண்டார். மனிதனை சிருஷ்டித்த பிறகு மிகவும் நன்றாக இருந்தது கண்டார். 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தால் அங்கே சாயங்காலமும் விடுகாலம் ஆகி என்று வரவில்லை, பகற்காலம் தான் இருந்து கொண்டே இருந்தது. அவருடைய அர்த்தம் தேவன் ஆளுகை செய்தார் என்று அர்த்தம். ஆண்டவரே பல்லோகத்தையும் பூலோகத்தையும் ஆளுகை செய்கிறவராக அவர் காணப்பட்டார். அப்படி ஆனால் இந்த உலகம் எப்படி உள்ளே வந்தது என்பதற்கு நமக்கு 3ஆம் அதிகாரம் வார்த்தை பார்க்கும்போது தெரியும். இந்த உலகத்திற்குள் முதலாவது பிரவேசித்தது அதுல மாம்சத்தின் நிச்சயோ கண்களின் நிச்சயோ கிடையாது, ஜீவனத்தின் பெருமைதான். லூசிபர் விழுந்து போனதுக்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த பெருமை. அவன் என்ன செய்தால், நான் வானத்துக்கு மேலாக ஏறுவேன், ஆண்டவருக்கு சிங்காசனத்திற்கு மேலாக என்னை உயர்த்துவேன். அதான் செஞ்ச காரியம். என்ன சாதாரண ஆள் கிடையாது. விசேஷமாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டவர். அவன் யாருப்பட்டிருந்தால் எதிர்க்கிற 27 கொஞ்சம் அவனை பார்த்துக்கிட்டா தெரிஞ்சிடும். அவன் தான் நம்முடைய எதிராளி, மோசம் போக்கிறாங்க. அவனை குறித்தெல்லாம் ஆண்டவர் சொல்லும்போது அதை தீர ராஜாவை குறித்து புலம்பின்னு சொல்லுவார். தீர ராஜான்றது தீர்வை பத்தி நீங்க படிக்கணும், வேதத்திலையும் படிக்கணும்,
செக்குலர் சரித்திரத்தை உலக சரித்திரத்திலையும் படிக்கும். இந்த தேர்ங்கிறது ஒரு தீவு. இந்த பட்டணம் ரொம்ப செழிப்பான பட்டணம். இந்த பட்டணத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது. கடலுக்கு நடுவுல இது அரண்கள், உயர்ந்த அரண்களோடு கூட இது முழுவதும் பாதுகாக்கப்பட்டிருந்த ஒரு பட்டணம் தீரு பட்டணம். இதை எந்த அரசர்களாலும் இதை எந்த ராஜ்யத்தாலும் அதை மேற்கொள்ளவே முடியல. ஏனென்று சொன்னால் அந்த பட்டணத்தை நீங்க நெருங்க வேண்டும் என்றால் படகு கப்பல்ல தான் போகணும். தலைமார்க்கம் போக முடியாது. அதனால அவர்கள் அந்த அரணிலிருந்து அடுத்து அவளுக்குள் இருக்கிற படகு கப்பலை வைத்து உங்களை அழித்து விடுவார்கள். இந்த தீர பட்டணத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் பாரதிய பெர்ஷியன் கிங்டம் ஈரான்கள்ல சண்டை நடக்க எந்த கோரேஜ் மன்னனுடைய தரியும் மன்னனுடைய அந்த பட்டணத்திற்கு உரிய எல்லா வியாபாரம் இராணுவ தளங்களுடைய தளமாக அது இருந்தது. ஆகவே இதை யாராலும் முடியல. ஆனால் இந்த தீர்வு குறித்து புத்தகத்துல ஆட்டவர் சொல்லியிருப்பாரு, இது அழிப்பேன் பாரு. அழித்தவர் யார் தெரியுமா? மகா அலெக்சாண்டர். மகா அலெக்சாண்டர் தான் இந்த தீரு பட்டணத்தை அழித்தார். அவர் அழித்த முறையே வேறு. கப்பல்லையும் படகுலையும் போக முடியாது. இவர் கரையிலிருந்து அந்த தீவுக்கு பாலம் அமைத்தார். பாலம் அமைக்கும் போது பயங்கரமான இழப்புகள் அவருக்கு ஏற்பட்டது. அதையும் தாண்டி பாலத்தை அமைத்து பழைய கொண்டு போய் இந்த தீர்வை அவர் அடைத்தார். ஆனால்தான் தீர்வை உடைக்கு ஒப்பிட்டு லூசிபரை சொல்ற. அவர் சொல்லும் போது, நீ விசுத்தமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தான் பூர்ண உள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன் அப்படின்னு சொல்லி அவன் எதுக்காக சுற்றிக்கப்பட்டான் என்று எல்லாத்தையும் கர்த்தர் என்ன சொல்றான் சொல்லிக்கிட்டே வார. வந்துகிட்டே சொல்லி இருக்கும்போது 17ஆம் வசனத்துல, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. மேட்டிமையானதுனால என்ன செய்தான் சொன்னா, ஏதாயா 14 எடுத்தீங்கன்னா அதில் அவனை குறித்து சொல்லி இருக்கு. நான் எங்க போவேன்? 14:13, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பர்வத்திலே வைத்திருப்பேன் என்றோம், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இதுதான் காப்பாற்றுவதற்காக வைக்கப்பட்ட கேருவாகிய லூசிபரை கீழே தள்ளி அவன் பிசாசாக மாறி போனான். ஆகவே இவனுக்கு ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன். ஆதியாகமம் 1:1 ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்கள். ஒரு வேத பண்டிதர் கணக்கு எழுதியிருக்கார். கொண்டாந்து கொடுக்குறாங்க. அக்டோபர் 23ஆம் தேதி ஆண்டவர் பூமியை சிருஷ்டித்தார். எந்த கணக்கில் சிருஷ்டித்தார் அதையும் எடுத்து இறையல் பார்வைன்னு சொல்றாங்க. பாருங்க, அவங்க எங்க கொண்டு வைக்கணும். ஆதியிலே என்று சொல்லும் போது
அதுல எந்த விதத்துல துவக்கத்தை யாரும் அறிய முடியாது. அந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கும் போதுதான் அந்த பூமியில ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி லோத்து வர வச்சார். அவன் கீழே விழுந்து போன பிறகு பூமியை தேவன் ஒழுங்குபடுத்தி, நம்முடைய தேவன் ஒழுங்குள்ள தெய்வம், ஒழுங்கா இருங்க, ஒழுங்கா செய்யுங்க என்று மறுபடி ஒழுங்கை குறித்து பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதற்கு காரணம், தேவன் ஒழுங்குள்ளவர், அவன் நம்மை ஒழுங்குபடுத்துகிறவர். அவர் பூமியை ஒழுங்குபடுத்தினார். இருளாய் இருந்த பூமியை மனிதனை சிருஷ்டிக்க அவர் சித்தம் கொண்டபடியினால் மனிதனுக்கு எது தேவையோ அதை முதலாவது சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக கடவுள். இந்த வெளிச்சம் எங்க இருந்து உண்டாச்சுது அப்படின்னா அதுக்கு நிறைய கதை பேசுறாங்க ஆட்கள். அது எங்க இருந்து உண்டானது என்பதற்கு 2 கொரிந்தியர்ல மிக தெளிவாக 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பக்கம் 248, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இருளா இருந்தது, வெளிச்சம் வந்ததுனால இருள் போகல, அது இப்போ. ஆனா ஆதியிலே தேவன் இருளில் இருந்து வெளிச்சது. அதான் தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமையை நாம் அற்பமாய் எண்ண முடியாது. சர்வ வல்லவர் தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை ஆண்டவர் உண்டாக்கிட்டார். ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார். பிறகு பூமி மேல வெளிச்சம் இருந்து இருள் பகல 7ஆம் நாளைக்கு பின்பு. 7ஆம் நாளுக்கு பின்பு இருள் வரவில்லை என்றால் நாளை எப்படி கணக்கிடுவீர்கள்? எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. சும்மா மனசுல அறிவுல வந்ததை வச்சு ஏதாவது எழுதிடுறது, ஆக்கியம் நம்புறது. வெளிச்சம் மட்டும் இருக்குது, இருள் இல்லையே. இரவும் பகலும் சாயங்காலம் இரவும் ஆகி நாளை 8ஆம் நாள் தோன்றவில்லையே. அப்படியானால் 7ஆம் நாள் தேவனே வெளிச்சமாக இருந்தாரு. இந்த இடத்த முதலாவது எப்படி பிசாசு நான் தேவனை போல் ஆவேன்னு மனசுல நினைச்சானோ அதே வித்த கொண்டு போய் ஏவாள்கிட்ட விதைச்சிட்டான், மனுஷிட்ட. அப்ப அவளை ஏவாள்னு சொல்ல முடியாது. மனுஷிக்கிட்ட கொண்டு போய் என்ன செய்தான்? விதைச்சிட்டான். நீங்கள் தேவனை போல், இப்பமே தேவனை போல தானே இருக்க, அதை மறந்துட்டிய. எதை அவன் விதைக்கிறான் என்றால் தனக்குள் இருந்த பெருமையை அவளுக்குள் விதைத்தான். இதான் உலகம் முதல்ல உள்ள நோய். அந்த பெருமையின் நிமித்தம் வீழ்ந்த லூசிபர் சாத்தான். இப்ப சாத்தான் பெருமையை மனுஷுக்குள் விதைத்த போது அவளும் அதை தனக்குள் எடுத்துக்கொண்ட போது இந்த பெருமையை அவள் அடுத்தது கண்களின் இச்சைக்குள்ள கொண்டு போயிட்டு, அது வரைக்கும் அந்த பழத்தை பார்க்காமல இருந்தா 6ஆம் வசனம், அப்பொழுது 3:6, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க
விருட்சமாய் இருக்கிறது என்று அது வரைக்கும் ஏன் வரல? அந்த மரத்துக்கு வரும்போது ஏன் வரல? ஏன் அவ பார்வையை எச்சிக்கப்படத்தக்க விருட்சம் அப்படின்னு ஏன் வரல? ஏன் வரல? நாங்க பெருமை இல்லை, அவளுக்குள்ள இருந்த பூரா தெய்வீகம். ஒரு சட்டி ஒரு கும்பான்னு எடுத்துக்கோங்க, ஒரு படி பால்ல ஒரு துளி விஷத்தை கலந்த எப்படி இருக்கும்? அதுபோல தெய்வீகத்தின் உச்சத்தில் இருக்கும் போது, தெய்வீக உறவின் உச்சத்துல இருக்கும் போது ஆபத்து வரும். நம்ம நினைக்கிறோம் ஜபிக்காம இருந்துட்டோம்னா ஆபத்து, பைபிளை வாசிக்காம இல்லை. நீங்க எவ்வளவு ஜபம் பண்ணி, எவ்வளவு வேதம் வாசித்து, எவ்வளவாய் தேவ சத்தம் கேட்டு, எவ்வளவாய் கர்த்தரால் நடத்தப்படுகிற உன்னத ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கும் போதுதான் ஆபத்து வரும். அப்பந்தான் பிதாத்தில் லேசா உங்களை வழி தவறுவதற்குரிய காரியத்திலே அவன் அப்பதான் நம்ம ஜாக்கிரதையா எச்சரிக்கையாக இருக்கணும். நான் ஆண்டவரோட எப்போ ஒரு சத்தை எனக்கு எப்போ கேட்டு நான் எப்போது இது கொண்டு இருக்கேன், எப்போதும் ஜோகம் ஆகும் இருக்கவன் சக்கரை கிளவுமா இதான் அந்த நேரத்தான் விதாத்தை டாக்கண தூக்கி உணர்த்துவாங்க. இவர்கள் தெய்வீக உறவோடு இருக்கும் போதுதான் இந்த பிரச்சனை வந்தது. தேவ பிரச்சனத்தை வாழ்ந்து கொண்டே இருக்கும் போது இந்த பிரச்சனை வந்தது. சமயம் பார்த்து சொத்து அடிச்சு விட்டார். எவ்வளவு அதை ஏத்துக்கிட்டா. இப்ப அவளுக்கு அந்த இதை பார்த்தோன்னா வித்தியாசப்படுது. பார்வை வித்தியாசமா, பார்வை வித்தியாசமான உடனே அம்மா அதை பறிச்சுட்டா. உன்னை பறிக்காதன்னு ஆண்டவர் சொல்லலாம். அதை வச்சு நீ இப்படி ஆடுன்னு ஆண்டவர் சொல்ல, விளையாடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. உடனே அவனுக்கு சொன்னாரு மோந்து பார்க்காதன்னு சொல்லல, புசிக்காதன்னு மட்டும்தான் சொன்னார். நீ அதை பாரு, அதை வச்சு இப்படி ஆடு, இல்லை எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்னாலும் வச்சுக்கோ, புசிக்காது. இப்போ பெருமை உள்ள வந்தோன்னா கண்களின் இச்சை பார்வம் மாறுது. பார்வம் மாறின உடனே பழத்தை மாம்ச இச்சை. ஏன்னால்தான் பிதாசு ஆண்டவரத்துல முதலாவது அவர்கிட்ட சொல்றான், நீ தேவனுடைய குமாரே, கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும். பசி வந்தோன்னா பத்தும் பறந்துட்டுன்னு சொல்றான். இந்த நேரத்தில் தான் உலகம் பூமியில வாழ்ந்த மனுஷனுக்குள் புகுந்தது. இதைத்தான் நாம் ஜெயிக்க தேவன் எதிர்பார்க்கிறார். எப்படி இதை ஜெயிப்பது? அதற்கு ஆண்டவர் வழி சொல்லிக் கொடுத்திருக்கார். அவர் மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரம் 29ஆம் வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன், என்னத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கு. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த போது தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். அவருடைய தாழ்மை எது வரப்போகுது தெரியுமா?
சேஷோடைய கால்களை கழுவுகிறவர போச்சு. ஆண்டவருக்கு நாம் கற்றுக்கொள்ளணும்னா ஆவிக்குரிய பாடத்தை அல்லது சத்தியத்தை நம்முடைய காரியத்தை கற்றுக்கொள்வதற்கானால் தாழ்மை நமக்குள் இருந்தால்தான். தாழ்வு மனப்பான்மை கிடையாது. ஆண்டவர் சொல்ல மன தாழ்மை. meekness is not a weakness. பெருமை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை கொடு. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை. அவர் மனத்தாழ்மை முதல்ல எங்க பார்க்க முடியுமா தெரியுமா? மத்திய சுவிசேஷத்துல ஞான ஸ்நானம் எடுக்க யோவான் ஸ்நானம் எடுக்கிறார். அவர் தேவகுமாரன், பாவம் இல்லாதவர். யோவானுக்கு ஒவ்வொருவரும் பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுக்கணும். பாவ அறிக்கை செய்ய தேவையில்லாத ஒருவர் ஆண்டவர் இயேசு கலிலேயாவிலிருந்து யூதேயா யோர்தானுக்கு வந்து ஞானம் ஸ்நானம் பெற்று தேவ நீதியை நிறைவேற்றினார். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது தேவ தமத்துக்கு வரும். தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமே தவிர நாம் எந்த விதத்திலும் மேன்மை பாராட்டக்கூடாது. இதற்கு இன்னொரு முன்னடையாளமாக இருக்கிறவர் அப்போஸ்தலனாகிய பவுல். சொல்வார், வெகு மனத்தாழ்மையோடும் தேவ சமூகத்தில் தாழ்த்தப்படுங்க போய் 2 பேர் ஜோம் பண்ண வந்து நிற்க. லூக்கா 18 ஒருத்தன் பரிசேகன், ஒருத்தன் நான் மற்ற மனுஷரை போல அல்ல. சொல்லிட்டு சும்மா இருக்க வேண்டியதான இந்த ஆயக்கான போல. ஆண்டவர் ஜபத்தை கேட்கணும்னா முதல்ல உங்களுக்குள் ஆவியல் எழுமை தாழ்மை இருக்கும். மனத்தாழ்மையோடு தேவ சமூகத்திற்கு எசேக்கியா ராஜா காலத்தில் பஸ்காவை அவன் ஆச்சரித்த பொழுது இஸ்ரவேல் தேசம் எங்கும் அதை கூற வைக்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்களில் அநேகரோ சிலரோ மனத்தாழ்மையோடு தேவனுடைய பக்தாவை ஆச்சரிக்க வேண்டும். ஆண்டவர் ஏன் கோவேரி கழுதையில ஏறி பவனி வந்தார்? அடுத்த வாரம் பாம் சண்டே, குருதோலை ஞாயிறு. ஆண்டவர் ஏன்பா வந்தார் என்றார், அவர் தாழ்மை உள்ளவராக அவர் என்ன செய்தார்? தன்னை காண்பிக்கும்படி அவர் வந்தார். ஏன் அவருக்கு இருக்கு ஏன் சேப்பத்துல வரல, ரதத்துல ஏன் வரல, குதிரையில ஏன் வரல? அப்ப இல்லையா? இதெல்லாம் எனக்கு வேண்டாம். கோவேரி கழுதை தாழ்மை உள்ளவராக அவர் என்ன செய்தார்? பவனி வந்தார். ஆனால் தான் வேதம் திரும்ப 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 நீங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பார்த்துக்கிட்டே இருந்தா
மேட்டிமையினால உண்டான நஷ்டம் தான் ஜாஸ்தி. யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அது ஒருத்தர் தாவீது ஜனத்தை என்ன வேண்டாம்னு சொல்றாரு யோவா. சாத்தான் தூண்டி விட்டான். சாத்தான் எதை தூண்டி விடுவான்னா பெருமையை தூண்டி விட்டான். நம்ம ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு பார்த்தோம். அங்க கடைசியில தேவ கோபத்துக்குள்ள போய் விழுந்துட்டான். ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி 3 விரல காமிச்சு ஒரு விரல தொடுங்க. கண்டிப்பா தொடு. 3 எது நீ சூஸ் பண்ணு, நான் செய்ய மாட்டேன். காரணம் பெருமைதான். நான் சொல்றது நீ கேளு. அவன் பாதிய நீ பாதிய விட்டுட்டான். பாபேல் கோபுரம் ஏன் கேட்டு நான் நிம்ரோத் பெருமையினால். தேவனுக்கு மேலாக வெள்ளம் வந்தா இன்னும் வராது. ஒண்ணு கர்த்தர் பார்த்தார், கீழே இறங்கினார், பாஷை எல்லாத்தையும் தார்மாறார். அப்படியே அவர் தார்மாறாகினதுல தான் நமக்கு தமிழ் பாஷை வந்து சேர்ந்துட்டு. ஆகவே தமிழ் செம்மொழியை நாம் பேசுவோம். தேவன் ஒரு பொழுதும் மனம் மேட்டிமைக்கும் பெருமைக்கும் ஒத்து போகவே மாட்டார். வேதத்தின் ஒவ்வொரு காரியத்தை பாருங்க. யாரெல்லாம் தன்னை தாழ்மை உள்ளவளாக ஆண்டவர் அவங்களுக்கு கிருபை கிடைத்துக்கிட்டே இருந்தது. மரியா, நான் ஆண்டவருக்கு அடிமை, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தரா சொல்லப்பட்ட உனக்கு நிறைவேறும். தேவன் ஒரு பொழுதும் பெருமைக்கு ஒத்து ஊதவே மாட்டான். நம்ம பாட்சியில சொன்னான். எசேக்கியா ஒரு கட்டத்துல அவன் மனம் மேட்டிமையானான். வேதம் சொல்லுது, ஒரு இடத்துல வந்து மனம் மேட்டிமையானான். பிறகு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். மனம் மேட்டிமையான எசேக்கியா 2 நாளாகமம் 32:25 எசேக்கியா பக்கம் 582. எதையா தனக்கு செய்யப்பட்ட உபாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனம் மேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தனும் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவள் மேல் வரவில்லை. எந்த சம்பவம் தெரியுமா? இருக்கான். பாபிலோனிலிருந்து ஆட்கள் வரும்போது எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சிருவான். தேவாலயத்தில் உள்ளதையும் காமிச்சிருவான். தெய்வீகத்தை காமிச்சு கொடுக்க கூடாது, அதை மறைத்து வைத்திருக்கும். அதையும் கொண்டு போய் காமிச்சான். அவன் மேல ஆண்டவர் கோபம் வந்துட்டு அங்க யாரையோ தீர்க்கதரிசி அனுப்பின உடனே அவங்க என்ன செய்யறாங்க? அங்க அவர் போய் சொல்றாரு, வந்தார்களா? வந்தார்கள். பார்த்தார்களா? பார்த்தார்கள். 39 5 பார்க்கிறோம். நான் 8ஆம் வசனத்தில் சொல்றான், அப்பொழுது ஆமா அது சொல்றாரு. ஆனா 8ஆம் வசனம் எசேக்கியா நோக்கி நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லு, என் நாட்களிலாவது தமான் உண்மை இருக்குவே. இவன் பண்ண தப்புக்கு 7ஆம் வசனம் உன் சந்ததி இப்படி இருக்குன்றார். இப்படி பார்த்தீங்களா? அதனால்தான் தப்பு செய்யாதீங்க,
தேவனுக்கு பயந்து நடங்க, தேவ பக்தியாய் இருங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருங்க, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காதீங்க. அங்க ஒவ்வொன்றும் ஒன்னு சொல்லுவான், கேட்காத ஒழுங்குங்கரமாக தேவனுக்கும் பாய் நடன்னு சொல்லிருக்காங்க. எசேக்கியா அற்புதம் பெற்றவன், வாக்குத்தத்தம் சொல்லி நிறைவேறினது. இப்போ ஆண்டவர் என்ன செய்தாரு? இறங்கி வந்துட்டாரு. எங்க இருந்து வந்தாங்க? எல்லாம் கேட்டுட்டு பானையுடைய மனம் மேட்டியமை. இதை ஜெயிப்பதற்கு ஒரே காரியம் கிறிஸ்துவின் தாழ்மையை தரித்துக் கொள்வது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்திய போதும் எதை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. தேவ சமூகத்தை மேன்மை பாராட்டுவதானால் தேவ பிள்ளைகளுக்கு விழுகிற தண்டனை அவர்களுக்கே தெரியாது. நிறைய பேர் ஏன் அடி வாங்குறாங்க? சமான குறைத்தல் பிரச்சனை, பிதாசு உங்களை சொல்றான். அவனுக்கு என்ன வேலை? தோற்கடிக்கப்பட்டவன். ஓ வாயால நீ கெட்ட பெருமை பேசுன, வாய் பெருமை பேசு. நான் மாதிரி கிடையாது. நான் எனக்கு பாரு, என் செல்வத்தை பாரு, என் அழக பாரு, என் கல்விய பாரு. அடுத்தவனோடு நீ கம்பேர் பண்ணினால் மேட்டிமை வரும். கிறிஸ்துவோடு கம்பேர் பண்ணி பார்த்தாள். இதான் ரகசியம். இதுதான் ஆவிக்குரிய உண்மை. இயேசுவோடு ஒப்பிட்டு பாருங்க, பார்ப்போம். அவர் சாந்தமா இருந்தார், நம்ம சாந்தமா இருக்கோம். அவர் அன்பா இருந்தார், நம்ம அன்பாவா இருக்கோம். அவர் பொறுமையா இருந்தார், ரொம்ப பொறுமையா இருக்கும். அவர் தன்னை விதான் சித்தம் செய்த தேவ சித்தம் செய்ய ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மனுஷன் அல்ல. மனிதனோடு ஒப்பிட்டு பார்ப்பது பரிசேயனுடைய ஆவி, தெய்வீகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது கிறிஸ்துவின் ஆவி. ஆனா ஆண்டவர் மலப்பிரசங்கத்துல முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய பலராஜ்யம் அவருடையது. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வச்சு ஜோம் பண்ணி ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை காலவாசலுக்குள்ள போட்டு எடுக்காதா இல்லையா? ஏன் இந்த பிரசங்கம் பண்ண மாட்டேங்காங்க? சுயம், அவனுக்குள்ள இருந்த பெருமை, ஊழியக்காரன். நாங்க அவனுக்கு நிறைய கொம்பம் முளைஞ்சிருக்கு, ஊழியக்காரன். அந்த வாரம் இருக்கு தீர்க்க இருந்தாப்புல உடனே நான் பருவம் கொண்டு போய் உடனே சேர்த்துருக்கான். மனத்தாழ்மை எங்கே போனது? அன்பு எங்கே போனது? மன்னிக்கிற சுவாபம் எங்கே போனது? தேற்றுகிற இருதயம் எங்கே போனது? ஏறாக்கம் உள்ள இருதயம் எங்கே போச்சு? ஏறாக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் இறக்கம் பெறுவார்கள். பிதா இறக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இறக்கம் உள்ளவராய் இருங்க. மனித நேயம் இல்லாத தேவ பக்தியை தேவன் ஒரு பொழுது விரும்ப மாட்டார். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு வல்லமா இருந்தாலும் சரி, மாறா இருந்தாலும் சரி, ஏற்று கிறிஸ்துவின் சுவாபம் இல்லாமல் நீ இருப்பாய். ஆனால் பரலோகம் உனக்கு நீ போய் சேர்றது கஷ்டம். எந்த ஊழியக்காரன் சரி, எந்த விசுவாசியா அவர் தன்னையே தாழ்த்தினார். ஏழைகளுக்கு இறங்க வேண்டாம், திக்கற்றவர்களுக்கு இறங்க வேண்டாம், விதவைகளுக்கு இறங்க வேண்டாம். பார்த்து பார்க்க 27 புத்தகத்தை
நற்கிரியை குறித்து மறுபடி 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 சொல்லு. ஓடியும் செய்யலாம் சார், ஆராதிக்கலாம் சார், காணிக்க கொடுக்கலாம் சார். ஆனா அடுத்த மனுஷனுக்கு உதவி செய்யணும், இருதயத்துக்குள் இறக்கம் இருந்தால் தான் வரும். அடுத்த மனுஷன் மேல் உனக்கு அன்பு இருந்தால் தான் வரும். அடுத்தவன் காரியத்தில் நீ உண்மையா இருந்தாதான் நீ அடுத்த அவனுக்கு உதவி செய்வ. இதான் 27 புஸ்தகத்துல எழுதியிருக்கு. இதான் 39 புத்தகத்துல மறுபடி மறுபடி பலியை அல்ல இரக்கத்தை விரும்ப என்ற கற்றுக்கொள் என்ற வந்து படி. நீ முழங்காலம் மடக்கு, வேதத்தை வாசி, நான் என்ன சொல்றேன் கேளு, அதை செய். இதான் செய்யறோம், சொல்லி கொடுக்கிறோம். வேறு எதையும் நடத்தில் கேட்கிறோம். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கும் மனத்தாழ்மை நடப்பது வேறு என்னத்தை உன்கிட்ட கேட்கிறான். நீ இஸ்ரவேல் இருக்கு, ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவர் ஏற்றிருக்கும் போது எவ்வளவு பெரிய தேவாலயம், எவ்வளவு காணிக்க, எவ்வளவு பலி, எத்தனை பரிச்சயம், எத்தனை வேத பாரகன், எத்தனை நியாய சாஸ்திரி. ஏன் இயேசுவே குழந்தையா இருக்கும்போது நியாய பிரமாணத்தின்படி 8ஆம் நாள் விருத்ததேனம் பண்ணி ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போய் புறா குஞ்ச கொடுத்தார்களே. ஏன் ஆண்டவர் அந்த ஆலயத்தை அழைத்தார் AD 70? காரணம் இரக்கம் மற்ற யூதர்கள், இரக்கத்தை புறக்கணித்த பரிசேய ஆசாரி. இதேதான் இன்னைக்கு ஊழியத்தில் நடக்குது. இதேதான் கிறிஸ்தவ உலகத்துல, ஆவிக்குரிய உலகத்துல நடக்குது. வல்லமை, வரம், அபிஷேகம், தரிசனம், பல்லவம் போன கீழே வந்தா பாதான் பார்த்தேன். அடுத்தவனுக்கு இறக்கம் பாராட்ட இருதயத்துல ஒரு சொட்டு ஈரப்பாங்க. நற்கிரியை செய்வதற்கு ரெடியா இல்ல. தா சுட்டத்தா காணிக்கத்தா அதை கட்டணும், போய் கட்டு. நாளைக்கு அவர் ஏற்றுக்கிறது தானே, அவர் யாரு அவரே உனக்கு தெரியாது. இங்க வந்து ஆண்ட கேட்டுக்கிட்டு போய் சாரு. தேவனிடத்தில் சேரும் போது தெய்வீகத்தின் முன்னணியில் பெருமை பாராட்டாது. அது பிசாசுடைய காலம். சத்துரு இன்னைக்கும் விதைக்கிறதா தான். இதைத்தான் ஆண்டவர் லவோதிக்கேயா சபைக்கு சொன்னார். நான் ஐஸ்வர்யம் உள்ளவன், எனக்கு ஒரு குறைவும் கிடையாது, சம்பளமாய் சாப்பிடுகிறவர். என்னது 3:17, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் என்று சொல்லிடபடியா. பணம் இருந்துட்டாப்புல ஆண்டவர் கூட இருக்கான்னு அர்த்தமா? ஏழையின் வீட்டுக்குள்ளே தேவன் வாக்கம் பண்ண விரும்புவார். ஏசு கிறிஸ்து பணத்தை பார்த்து மயங்குகிறவர் அல்ல. அவரை காணிக்க கொடுத்த விலைக்கு வாங்க முடியாது. காணிக்க எனக்கு தூரி போடுவாரு. பணத்தை கொடுத்து தெய்வத்தை விலை வாங்க முடியாது. நம்மளை கொடுத்தா நம்ம அவரை விலைக்கு வாங்கலாம். எப்படி? அவர் சொல்றத பூரா நீங்க செய்தீங்கன்னா நீங்க சொல்றத பூரா அவர் செய்த. மோசே யாத்திராகம புத்தகத்துல
செய்த காரியம் பார்த்தீங்கன்னா 8:13 கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். இதான் ஆண்டவர். கர்த்தர் மோசேயே சொற்படி, மோசே என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆண்டவர் செய். இதுதான் நம்ம ஆண்டவர். நீங்க அவர் சொல்றபடி நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா போதும். நீங்க என்ன சொல்றீங்களோ அது அவர் அப்படியே செய்யும். நான் வாழ்க்கையில அனுபவித்திருக்கேன், ஊழியத்தில் அனுபவிக்கிறேன். இதை நீர் செய்யக்கூடாது, அப்படியே ஒரு நீர் ஆண்டவரே இதை நீர் செய்யக்கூடாது. நான் ஊழியக்காரன், சத்தியத்தை சொல்றேன், வசனத்தை பேசுறேன், ஜனத்தை கொண்டு நடத்துறேன். நான் சொல்றேன் நீர் இதை செய்யக்கூடாது, அவங்க செய்யக்கூடாது அனுமதி சொன்னபடியே செஞ்சுட்டோம். செய்வாங்க, செய்ய முடியாது. கர்த்தரை மீறி செய்ய முடியாது. சொன்னதை அப்படி அவர் சொல்றது சரி. இப்ப நான் பிரதம் பண்றது ஒண்ணு, தியானம் பண்ணல, என்னைக்குமே பண்றது இல்லை. தியானம் பண்ணதுன்னா இது என்ன பேசுறது, ஏது அது ஜோம் பண்ணிட்டு வந்து நான் பேசுறது. என்ன பேசுறது, உலகத்தை தாண்டி அடுத்தது மாம்சத்துக்கு போயிட்டுமா, எல்லா உலகத்துல இதையும் சொல்லு. உலகத்தை விசுவாசத்தினால ஜெயிக்கலாம், உலகத்தின் பெருமையை நான் கொடுக்கிற நுகத்தை ஏற்றுக்கொள்வதனாலும் ஜெயிக்கலாம். தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டு சொல்லுவான். ஆண்டவரை இந்த விசுவாசிக்கு நிரூபிச்சு, நான் ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரன் நிரூபிடி செய்யும், சொன்னபடியே செய்யும். என்ன வார்த்தை சொல்லி ஜெபிக்கணும். காரணம் நீங்கள் உங்களுக்கும் செய்வார், பட்சபாதம் அவர் சொன்னதும் ஒரு இம்மி ஆண்டவர் சொல்றது அப்படியே செய்யும். நம்ம பேசுறோம்ல, யாருக்காவது நினைஞ்சா பேசுறான், யாரை மனதில் வைத்து பேசுவான், ஒண்ணும் கிடையாது. வர்றதான் அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போயிடுவான். யூடியூப்ல என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தன் கேட்பான், அவனுக்கு இந்த செய்தி போயிடுச்சு. அன்றைக்கு கர்த்தர் அவன் கூட பேசுவார். தேவன் ஒரு பொழுது எதையும் ஆட்சி செய்கிறவர். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை கிடைக்கும். தேவனுக்கு உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரை நமக்கு அடிமை, என் மேல் கிருபையாய். ஆயக்காரன் சொன்னார், பாவியாகிய என் மேல் கிருபை. கானானிய ஸ்திரீ மகளுக்காக ஆண்டவர்கள் வரும்போது சொன்னார், கீழே விழும் துணிகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. தன் நாய்க்கு சமமாக தன்னை தாழ்த்தினார். நீ விரும்புகிறபடி ஆகணும், விசுவாசம் ரட்சிக்கும். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகணும் சொன்னது ஒரே ஒருத்தருக்கு தான் கர்த்தர் சொன்னார். காஸ்பல்ல அது அந்த கானானியே சொல்கிறான். ஏன்னா அவர் நாய்க்கு அளவுக்கு தன்னை தாழ்த்தி விட்டார். அன்வர்த்தி சொல்லுங்க, நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஒழிய தகுதி உள்ளவன் அல்ல. நமது கிருபை மட்டும் என் மேல இருக்கும். இந்த கிருபை நம்ம மட்டும் இல்ல, தலைமுறை மேலையும் அது போகும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சு. இந்த கிருபை எங்க வந்து ஜனது தெரியுமா? ஆபிரகாம் என்னொரு மனுஷன் மேல வந்து சேரும். நோவாவுடைய மகன் சேமுடைய சந்ததி ஆபிரகாம். ஆபிரகாம் ஆண்டவர் தரிசனமானார்.
இன்றைக்கு ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்ற இடத்தில் நம்மளை தேவன் வைத்து கிறிஸ்து இயேசு ஒன்னே ஒண்ணுதான், தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. கர்த்தர்